Hello student, in this lectures I will be discuss about reproduction of method of chlorella. First video we are already discussed about the structure of chlorella. So this is a continuation of chlorella. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது குளோரெல்லாவுடைய இனப்பெருக்க முறை. முதல் வீடியோவில் அதனுடைய வகைப்பாட்டியல் நிலை எங்கே காணப்படுகிறது, அப்புறம் அதனுடைய செல் அமைப்பு பற்றி பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் மெத்தட். குளோரெல்லா பார்த்திங்கன்னா இட் கேரிட் பை ஒன்லி ஏசெக்சுவல் மெத்தட். இனப்பெருக்க முறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வகை இருக்குது. உடல இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம். ஆனால் ஹியர் chlorella is only carried by only asexual method. பாலிலா இனப்பெருக்க முறை தான். அந்த பாலிலா இனப்பெருக்க முறை பார்த்திங்கன்னா it occurs by autospore. So here there is no sexual reproduction. அந்த பாலிலா இனப்பெருக்கம் இருக்குது ஆட்டோஸ்போர் என்ற முறையின் மூலமாக ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா பால் இனப்பெருக்க முறையே இங்கே கிடையாது. ஸோ ஆட்டோஸ்போர்னால் அது எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்டோஸ்போர் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஏப்ளனோஸ்போர் தட் ரெசம்பிள் த பேரண்ட் செல் இன் த ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஆட்டோஸ்போர் பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஏப்ளனோஸ்போர் வகை. அது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கான தாய் செல்லை போன்று அதனுடைய வடிவத்திலையும் அமைப்பிலையும் காணப்படும் ஆட்டோஸ்போர். ஸோ யூ கேன் see the figure. the chlorella is a haploid. ஸோ ஒற்றைமை நிலைத்தன்மை இருக்கும். ஸோ வாட் will happen, the protoplasm of the mature vegetative cells, அதாவது வெஜிடேட்டிவ் செல் மேலே இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அதனுடைய புரோட்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா divides, that cells are divides meiotically into 2 to 4 and then into 8 daughter protoplast. ஸோ செல் பிரிதல் நடைபெற்று அந்த புரோட்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா 2 to 4 அப்புறம் 8 டாட்டர் புரோட்டோபிளாஸ்டாக உருவாகும். In some cases 16 daughter protoplasts may be produced. சில சமயங்களில் 16 கொண்ட புரோட்டோபிளாஸாக அது மாறும். அந்த each daughter chloroplast is contained a nucleus and a chloroplast. ஸோ அந்த ஒவ்வொரு புரோட்டோபிளாஸும் பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியஸும் குளோரோபிளாஸையும் பெற்றிருக்கும். ஸோ அப்போ அந்த புரோட்டோபிளாஸ் இஸ் கெட் ரவுண்டட் அண்ட் டெவலப் எ திக் வால் அரவுண்ட் இட். ஸோ அந்த ஒவ்வொரு புரோட்டோபிளாஸும் பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி ஒரு தடிமனான சுவரால் சூழப்பட்டிருக்கும். ஸோ திஸ் ரிசல்ட் ஆஃப் டாட்டர் செல்ஸ் கால்ட் ஆஸ் எ ஆட்டோஸ்போர். ஸோ இந்த நிலை வரும்போது தான் அது என்ன அழைக்கப்படுது பார்த்திங்கன்னா ஆட்டோஸ்போர் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? யூ கேன் see the figure. டிவிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா 4 செல்கள் கொண்ட நிலையாக இருக்கும். அதை சுற்றி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லு தனித்தனியாக இருக்கு இல்லையா. ஸோ தன்னை சுற்றி ஒரு செல்வாக சுற்றி சூழப்பட்டிருக்கும். ஓகேவா? அடுத்தது ஸோ இந்த வே ஸோ 18 to 16 autospore are produce a parent cell wall. ஸோ இதன் மூலமாக ஒரு 8 to 16 ஆட்டோஸ்போர் கொண்ட செல்லாக இங்கே ஒரு தாய் செல்லேருந்து செல்வாலேருந்து உருவாகும். ஸோ they are released free in water by rupture of parent cell wall and they grow into a new individual plants. You can see the டிவிஷன் 3ல் பாருங்கள். ஸோ 8 டாட்டர் செல்ஸ் ஆர் ஆட்டோஸ்போர் லிபரேட்டட் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த வாட்டர், வெளியில் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒவ்வொரு
டாட்டர் செல்லும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குளோரலாவை சிங்கிள் குளோரலாவை செயல்படும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பாலியா இனப்பெருக்க முறை, அது ஆட்டோஸ்போர் ஃபார்மேஷன் மெத்தடில். ஸோ ஃபைனலி வி கன்க்ளூடட் தட் நமக்கு என்ன முடிவு கொண்டு வரலாம். ஸோ குளோரலா ரீப்ரொடியூஸ் பை ஒன்லி ஏசெக்ஷுவல் மெத்தட், பாலியா இனப்பெருக்க முறையில் மட்டும் இனப்பெருக்கம் செய்கிறது. ஸோ ஹியர் தேர் இஸ் நோ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இன் த லைஃப் சைக்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா தலைமுறை மாற்றம் ஒன்று இருக்காது. ஏன்னா பிகாஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏன்னா பாலின பெருக்க முறை இங்கே கிடையாது. பொதுவாக தலைமுறை மாற்றம்னா நீங்கள் படிச்சுருப்பீங்க, அதாவது ஃபஸ்ட்டு கேமிட்டோஃபைட் நிலை இருக்கும், அப்புறம் ஸ்போரோஃபைட் நிலை, அந்த மாதிரி 2 நிலைகள் வரும். அது உதாரணம் சொன்னால் செடியாக இருக்கும், அப்புறம் மலர் வரும், மறுபடியும் விதை வரும். அந்த மாதிரி மெத்தடு மாதிரி டேரெக்டாக பாலின பெருக்க முறை தான் இருக்கும். எப்படின்னா பை ரிப்பீட்டிங் மைட்டாடிக் டிவிஷன் மூலமாக, செல் பிரிதல் மூலமாக இது பார்த்தீங்கன்னா அது ஆட்டோஸ்போர் மூலமாக இது ரீப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் there is no alternation of generation. So this is all about the reproduction method in chlorella. Thank you.